கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் 1ஆம் தேதி நாம் வந்திருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி அன்று இந்த அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நான் படிக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். போன 6 மாதங்களும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இந்த மாதமும் அவர் உங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. திடமனதாக இரு. எங்கு சென்றாலும் நீ திடமனதாக இரு. ஒரு நாளும் நீ குறைவில்லாமல் அளவுக்கு நீ வாழணும்னா நீ முதல்ல திடமனதாக இரு. 2வது சொல்லு, திகையாதே, பயப்படாத. எங்கு சென்றாலும் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று நீ எண்ணி செல்ல வேண்டும். கலங்காதே, நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. கலங்கி நிற்கும் பொழுது அவருக்கு தான் அசிங்கம், கர்த்தருக்கு. நீ ஏன்னா கர்த்தருடைய குழந்தை, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நீ எப்பொழுதும் கலங்கவே கூடாது. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். அது சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன்ப்பா. நீ இந்த மாதிரி காரியத்தில் நீ ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு காரியத்துக்கு போறியா, அந்த காரியம் நடைபெறவில்லை என்று நீ யோசிக்கிறா, திடமானதாக இரு. அந்த இடத்துல நீ திடமாறு. கலங்கி நிற்காத, திகையாத, பயந்து நிற்காத. அந்த இடத்துல நீ நிற்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்குள்ளே வரக்கூடாது. என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதம் நான் ஒரு காரியத்துக்கு நான் செய்கிறேன்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும். ஆகையால் நீங்கள் இந்த மாதிரி காரியத்திலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. திடமானதாக இருந்து திகையாதே. ஆகையால் அந்த காரியமாக திடமானதாக இருப்பீங்க. நீங்கள் திகைக்கவே மாட்டீங்க, கலங்கே மாட்டீங்க, அழவே மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்குள்ளார இருக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுது நீங்கள் எண்ண ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக முடியும். எதுவுமே உங்களுக்கு தோல்வியாக முடியாது. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே, எந்த காரியத்தை நீங்கள் படிப்பில் எடுத்தீங்களா, வீடு கட்டுற பிரச்சனை எடுக்கிற அந்த காரியமா, இல்லை பிஸ்னஸ்லையா, எந்த காரியம் எடுத்தாலும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து திடமனதாக வைக்க போகிறார். உங்களை திகைக்க விடாமல், அதாவது ஒரு நாளும் பயம் இல்லாத அளவுக்கு உங்களை வாழ வைப்பார். கலங்கவே விட மாட்டார். ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாருங்க. அதான் மிகப்பெரிய முக்கியமான அந்த காரியத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் அவர் எனக்குள்ளே இருந்து அவர் என் கூடவே இருக்கிறார். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். இந்த பழைய ஏற்பாடில் தேவன் மற்றவர்களோடு தீர்க்கதரிசிகளோடு பேசினவர் இப்பொழுது நமக்குள்ளே வந்து விட்டார். இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கர்த்தர், இந்த அண்ட சராசரியை படைத்தவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி காரியத்தில் எப்படி ஈடுபடுவீங்க? எப்படி திடமனதாக இல்லாமல், திகையாதே, கலங்காதே, இந்த மாதிரி காரியம் உங்களுக்குள்ளே வராது. இதெல்லாம் தேவனை அறியாத மக்கள் தான் இப்படி கலங்கிவே நிற்பார்கள். தேவனை அறிந்தவர்கள் நீங்கள் வாயில் அறிக்கை செய்யும், என் மனதுக்குள்ளே அவர் இருக்கிறார், என் உள்ளத்துக்குள்ளே ஆளுகை செய்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் கூடவே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த மாதத்திலே, இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதிரி காரியத்தில் அவர் ஈடுபட்டு உங்களுக்கு ஒரு குறைவில்லாத அளவுக்கு உங்களை வாழ வைப்பார். அதனால் இந்த மாதத்தில் மிக முக்கியமான அவர் சொல்கிற 3 காரியம் அவர் சொல்கிறார். திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. இந்த காரியத்தில் நீ ஒரு நாளும் இந்த மாதிரி காரியத்தில் நீ ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறப்பா, நீ எங்கு சென்றாலும் நான் உன் கூட இருக்கிறேன். ஆகையால் உனக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் ஈடு கொடுக்கவே மாட்டேன். திடமனதாக இந்த மாதிரி காரியத்திலும் திகையாதே. திடமனமாய் இல்லாமல் சிலவன் கலங்கி போயிருப்பான். அந்த மாதிரி காரியத்தில் இல்லாமலும் திகையாதே, கலங்காது. இந்த மாதிரி காரியத்தில் நான் உனக்கு ஈடு கொடுக்க கூடாமல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வாக்கு தத்துவத்தை இந்த மாதத்தில் எந்த காரியம் எடுத்தாலும் அவர் நிச்சயமாக நடத்தி முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.